ராணி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா ஓவியங்கள் அப்படின்றது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, அங்க வரவேற்பறையில நம்மள வரவேற்கிற விஷயங்கள்ல அதுவும் ஒரு முக்கியமான இடமா இருக்கும். அப்படியான ஓவியங்கள்ல இன்னைக்கு உலக அளவுல கொண்டு சென்று அ புகழ் பெற்று தரக்கூடிய ஓவியர்கள்ல அ ஒரு முக்கியமான ஓவியர தான் வந்து நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். அ ஓவியர் திருநாவுக்கரசு. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுடைய ஓவியங்கள் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அதாவது பெண்ணியம் பேசும், இயற்கை சம்பந்தமா நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கீங்க. இப்போ வந்து அ ந நகரங்கள்ல உள்ள கட்டுமான அந்த சம்பந்தமாவும் நீங்க ஓவியங்கள உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஓவிய பயணம் பத்தி எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க சார். ஓவிய பயணம்னு பார்த்தீங்கன்னாக்க, எல்லாரும் சொல்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே வரையணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆர்வத்துக்கு அடித்தளமா எங்களோட பெற்றோர்கள் வந்து எனக்கு உறுதுணையா இருந்தது தான் அது மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம். 10த் முடிச்சுட்டே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 92 நினைக்கிறேன். 1992லலாம் பார்த்தீங்கன்னா 10த் முடிச்சிருந்தா போதும். ஓவியக் கல்லூரியில அரசாங்க ஓவியக் கல்லூரியில சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் +2 முடிச்ச பிறகு தான் எங்களுக்கு இப்படி ஒரு கல்லூரி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அதோட பயணமா அதில வந்து என்ட்ரன்ஸு இப்படிலாம் எழுதி, அப்புறம் அதில வந்து தேர்வாகி, அப்புறம் இப்படி எங்களோட பயணங்கள் வந்து இதானது. அப்புறம் தான் ஓவியங்கள பத்தி புரிதல் வந்து கல்லூரியில படிக்கும்பொழுது தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. அது எனக்கு இந்த கல்லூரி எனது ஓவியக் கல்லூரி கும்பகோணத்தில அமைஞ்சிருந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. பக்கத்து ஊர்லயே இருந்ததுனால, ஒரு 30 கிலோமீட்டர்ல ஈஸியா இப்ப படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சது. இருந்தாலும் நாங்க நண்பர்கள் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து, அங்கேயே தங்கிக்கிட்டு எங்களோட கஷ்ட நஷ்டங்கள பரிமாறிக்கிட்டு, அந்த நிகழ்வுகள் தான் எங்கள வந்து இந்த ஓவியர்களா அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. சார் இப்படிதான் இப்போ எங்களோட ஓவிய பயணம். சொல்லுங்க. சார் இப்போ வந்து பொதுவா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகள வந்து அந்த அந்த காலகட்டங்கள்ல என் பையன் மருத்துவர் ஆகணும், இல்ல இன்ஜினியர் ஆகணும். ம். அந்த மாதிரியான நோக்கத்தோட தான் சொல்லி சொல்லி கொண்டுட்டு போவாங்க. ஆ நீங்க ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவரு. ஓவியத்தின் மீதான ஈடுபாடு ஏறத்துக்கு ஈடுபாடு வர்றதுக்கான முதல் உந்து சக்தியா உங்களுக்கு இருந்தது எந்த விஷயம் சார்? அதன் மீதான ஆர்வம் வர்றதுக்கு எது உங்களுக்கு தூண்டுகோலா இருந்தது? இல்ல இது நல்ல கேள்வி. ஏன்னா கிராமத்தில இருக்கிறவன் எப்புட்றா ஓவியரா வர முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்விய தான் நீங்க எனக்கு கேட்குறீங்க. ஆக்சுவலி குழந்தைங்க பொறந்ததுமே குழந்தை அந்த ஒரு வயசுல 8 மாசத்துல முதல் தன்னோட வெளிப்பாட வந்து இது கிறுக்குதல் மூலியமா தான் ஆரம்பிக்கும். பேச தெரியாது. ஒருத்தவங்கள வான்னு கூப்பிட தெரியாது. அவங்களோட எந்த லாங்குவேஜும் இல்லாதப்ப, உலக பொதுமொழியா இருக்கக்கூடிய இந்த ஓவியத்த தான் குழந்தைங்க முதல்ல கையில எடுக்கும். அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதையே ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு நான் வந்திருக்கிறேன். அதுதான் எனக்கான வாய்ப்பா இருந்தது இந்த கிராமத்தில. அப்போ ஓ ம் ம் கல்லூரி கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அதுக்குன்னு ஒரு பாட வேலைகள் வச்சிருப்பாங்க. ஓவியம், இந்த மாரி தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு பாட பிரிவுகள ஒரு 6வதுலேருந்து 10வது வரையிலும் கொண்டு போவாங்க. அப்போ ஓவியர் நல்லா வரையிறேன், கொஞ்சம் நல்லா வரையேன் அப்படின்னாங்க. அப்புறம் 8வதுல படிக்கும்போது, ஒரு பிரைஸ் வாங்குற ஒரு தோணுச்சு. அப்புறம் ஆர்வம் அதில அதிகமாயிடுச்சு. நம்ம ஓவியம் இந்த பயணமே நல்லா இருக்குதே! அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த வேலையில நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க டாக்டருக்கு படிக்க வைங்க, ஆர்க்கிடெக்ட் படிக்க வைங்க, இன்ஜினியரிங் படிக்க வைங்க, எது வச்சாலுமே முதல்ல குழந்தைங்கள துருதுருன்னு அந்த வயசுல அந்த சின்ன வயசுல குழந்தைங்கள விளையாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே மாதிரி வரைதலுக்கு குடுக்கணும். ஏன்னா, எந்த ஒரு குழந்தையும் முதல்ல தன்னோட வெளிப்பாட வரைய ஆரம்பிச்சுட்டான். அவன போய் தடுக்கிறதா, "ஏன் செவுத்துல வரையிற? அங்க வரையிற, இங்க வரையிற?" ஒரு தடவ மிஸ்கின் கூட பேசும்போது ஒரு இதில சொல்லுவாரு. அவரு என்ன சொல்றாருனாக்க, "குழந்தைங்கள்ட்ட முதல்ல வரைய சொல்லிக் குடுங்க. அவங்க பெரிய கிரியேட்டரா வருவாங்க." எந்த ஃபீல்டுக்கு போனாலும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி இம்ப்ளிமென்டேஷன் பண்றாங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஒரு தன்னிலையா தன்னை உலகத்துக்கு எடுத்து காமிக்க ஒரு நல்ல மனிதரா எப்படி வர்றதுக்கான அது அடிப்படை சக்தி தான் அந்த ஓவியங்கிறது. அப்போ அந்த கிளாரிட்டி அவனுக்கு கிடைக்கும். எதையும் மேனேஜ் பண்ணிறலாம். இன்னைக்கு இப்போ வெற்றியே உலகத்தில முக்கியங்கிறதில்ல. தோல்வி அடைஞ்சா கூட அத நான் வேற மாதிரி எப்படி பயணிக்க முடியுங்கிறது குழந்தைங்க அந்த சின்ன வயசுலேருந்தே வந்துரும். அதுக்கு ஓவியம் கற்றல் அவசியம் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையும். சொல்லுங்க. சார் இப்ப இத வந்து ஒரு தொழிலா எடுக்கும் பொழுது, ம். ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா சார்? ஏன்னா வீட்ல வந்து பிரதானமா வந்து அன்றைய சூழல்ல நம்மளுடைய சப்போர்ட்டும் ஒரு பங்களிப்பா இருக்கணும் அப்படின்றது பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பா இருந்திருக்கும். இப்ப ஆமா. நீங்க இந்த துறைய வந்து ஒரு தொழிலா எடுக்கும் பொழுது, இது எந்த அளவுக்கு நமக்கு கை குடுக்குன்ற நம்பிக்கை இருந்தது சார் உங்களுக்கு? என்ன வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு ஓவியம் முக்கியமா இருந்ததோ, அது மேல இருக்கிற தாக்கம், அது நான் எப்படி என்னோட ஃபேமிலியும் கொண்டு போணுங்கிற அந்த என்னோட தன்னம்பிக்கை தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. இதில பார்த்தீங்கன்னா,
ஓவியர்கள் எப்பவுமே ஒரு தன்னிச்சை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க. எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, ஓவியர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை மிக்கவர்களாக தான் இருப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த வருமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐடி செக்டாரில எந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் சம்பாதிக்க முடியக்கூடிய தன்மைகள் இருக்கோ, அதே அளவுக்கு இந்த ஆர்ட் ஃபீல்டு இருக்குங்கிறது நெறைய பேருக்கு தெரியல. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னா, விஎஃப்எக்ஸ்லேருந்து அவங்க டைட்டிலிங் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து கிரியேட்டர் தேவைப்படுறாங்க. அப்போது ஒரு கிரியேட்டர் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சுட்டு எப்படி வளர்ந்து போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமானது. இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஓவியங்கள் மூலியமா அட்லீஸ்ட் நான் ஒரு ஆசிரியராக இருந்து கூட என் ஃபேமிலியை நான் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால தான் நான் வந்து அதில் ட்ராவல் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்க போகிறீங்களோ அதுக்கான விடையை நான் சொல்லிடுறேன். என்னோடய பயணமானது நான் என்ன நினச்ச மாதிரி சென்னைக்கு வந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு அங்கேயே ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தேன். அப்போது நான் எப்படி என்ட்ரன்ஸுக்கு கோச்சிங்க்கு நான் போகிறேனோ அதே மாதிரி என்னை நம்பி வர்றவங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன். அந்த அந்த வழிகாட்டுதல் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுனால இல்லாத மக்கள் வருவாங்க. என் பையன் படிக்கணும், ஆனால் 3 மாதம் இருந்து கோச்சிங் படித்தா தான் காலேஜில் சீட்டு கிடைக்க முடியுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து எனக்கு ஒருத்தர் வழிகாட்டினார். என்னோடய குருன்னு சொல்லக்கூடிய மனோகர் ஓவியர் அவர்கள் கல்லூரிக்கு இன்றைக்கி பிரின்ஸ்பலாக இருந்து ரிட்டையர்டாக இருக்கிறாரு. அவர் எனக்கு வழிகாட்டினார். அங்கே போகும்போது அப்போ அது மாதிரிலாம் எழுதினா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள்கிட்ட என்ன பொருளாதார பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. ஒரு ஊரில் தங்கி படிக்கணுன்னா கூட அப்போல்லாம் விவசாயம் தான், அவங்களுக்கு படித்தல் இந்த புரிதலுங்கிறது இருக்காது. அப்போ அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணி அப்படி கொண்டு போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ண முடிஞ்சு. அப்போது அந்த மாதிரி வரும் மாணவர்களுக்கு நான் ஒரு உந்து சக்தியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து இருக்கிறவங்க பணம் கொடுங்க, இல்லாதவங்க படிச்சுட்டு போங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் பண்ணேன். அந்த லெவல் வந்து எனக்கு அடுத்து ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்தது. அது மூலிமா இன்றைக்கி வரலையும் எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனால் அந்த தன்னம்பிக்கைங்கிறத நான் வெளியே விட இது இல்லாமல் தான் பெரிய லெவலில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தியில் தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய முதல் படைப்பா நீங்கள் வச்ச முதல் ஓவியம் அது என்னவா இருந்தது? அந்த படைப்பை நீங்கள் வைக்கும் பொழுது மற்றவருடைய கமெண்ட் என்னவா வந்தது சார்? கண்காட்சி கேட்குறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாம் வந்து கும்பகோணங்கிறது ஒரு கோவில் நகரமாக இருந்தாலும் கூட ஒரு கிராம வாசனை வீசிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கிராமம் தன்மை தான் இருக்கும். அது தஞ்சாவூராக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அந்த கிராம சூழ்நிலையிலேருந்து வரும்பொழுது எப்படி நகரத்தை நோக்கி நம்ம போகிறதுங்கிற ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நான் ஒரு பிஎஃப்ஏ முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு அது 5 இயர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் உடனே தமிழ்நாட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மாஸ்டர் டிகிரி. அப்போ வந்து கும்பகோணத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்த சென்னையில் ஒரு கல்லூரி இருக்குது, கும்பகோணத்தில் ஒரு கல்லூரி. கும்பகோணத்தில் ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் டிகிரிக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது நான் என்ட்ரன்ஸு உள்ளே எழுதி அதில் செலக்ட் ஆகி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கனாக்க அப்போ தான் நம்மளை வெளியில் கொண்டு வரணுங்கிற ஒரு அடுத்த மாஸ்டர் லெவல் போகும்பொழுது தான் நமக்கு அது தெரியுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 படைப்புகள் நானே படம் பண்ணி சென்னைக்கு வந்துட்டு அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு அந்த வுட்டு ஒர்க்கெல்லாம் எங்கே பார்க்குறாங்க அதெல்லாம் போயிட்டு கலெக்ட் பண்ணி எடுத்து கொண்டு போய் அதை ஃப்ரேமெல்லாம் கும்பகோணத்திலே வச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு என்னோடய ஆசிரியர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு அவரும் கூட படிக்கிறாரு. அவரும் மாஸ்டர் டிகிரி பண்ணுறாரு, ஆசிரியராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா உதவியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓவியர் விஸ்வம் வந்து சென்னையில் இருக்கிறாங்க. அவங்கள தொடர்பு கொண்டு அப்போல்லாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி டெக்னாலஜி டக்குன்னு மொபைல் எடுத்து பேசுகிற மாதிரிலாம் இல்லை. அப்போ அவங்க வரும்பொழுது அவங்கள்ட்ட சொல்லி வச்சு இந்த மாதிரி நம்ம பையன் அங்கே வர்றான், கும்பகோணத்தில் படித்த பையன், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது அவரை கெஸ்ட்டாக போடுறோம். அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. என்னோடய முதல் நகர்வே அப்படி இருக்குது. ஒன்மேன் ஷோ வைக்கிறேன், அவ்வளோ தைரியம் அங்கேருந்து. அப்புறம் ஆதிமூலம் சாருக்கு நேராக இங்கே சோழமண்டல் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் அங்கே இருக்கிறாரு சார் இஞ்சம்பாக்கத்தில். அப்போ அவருக்கு கூப்பிட்டு போய் நான் அவரோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது ஓவியர் ஆதிமூலம் அவர்களும் ஓவியர் விஸ்வம் அவர்களும் அண்ணன் மனோகரன் என்னோட பிரின்சிபலாக இருந்தவர் அவரும் தமிழ்நாடு நுண்கலை குழுவில் இருந்த திருவள்ளுவன் சொல்லிக்கூட டைரக்டரு இவங்க எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் குணசேகரன் சொல்லிட்டு தஞ்சாவூர் ஜோனலில் அந்த இதில் டைரக்டர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு லாபியை க்ரியேட் பண்ணுறாரு எனக்கு. ஏன்னா நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அடுத்து அந்த பார்த்து வழி போய்கிட்டே இருக்குங்கிறது அன்றைக்கி தான் எனக்கு கண்கூட தெரிஞ்சது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லலித் கலா அகாடமி சென்னையில் கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கிற அந்த அகாடமியில் வந்துட்டு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி அங்கேருந்து லாரியிலேருந்து எடுத்து வந்தேன். நான் லாரியிலேருந்து கும்பகோணத்துலேருந்து லாரியில் எடுத்துகிட்டு வந்த முதல் ஓவியர் நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கொண்டாந்து எங்கே தங்குறதுன்னு தெரில
இதெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமா எடுத்து ஷோ வச்சுட்டு உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்து பேட்டி எடுத்து அப்போ தான் சில முதல் முறையா மீடியா ஒரு ஆமாம் கிராமத்துல மீடியா நீங்க மீடியா இதெல்லாம் அப்போ ஒரு பதட்டம் அப்படியே என்னடா அப்படின்னு அப்படி சுற்றி இருக்கும்போது அப்போ தான் உலகம் எப்படி எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் படைப்புகளை நேர்த்தியாக நீங்கள் மக்களுக்காக படைக்கும் பொழுது எந்த கட்டத்துக்கு போவீங்கிறத அன்றைக்கி என்னால் உணர முடிஞ்சுது. அதுதான் எனக்கு அந்த முதல் படைப்புகளை வந்து மக்களுக்கு வைக்கும் பொழுது நிறைய வீடன்லேருந்து இந்த மாதிரியான பத்திரிகைகள் நிறைய பத்திரிகைகள் வந்து முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து என்னோடய ட்ராவல் பயணத்தை அப்படியே 2000 வந்து வைக்கிறேன் ஷோ. முதல்ல 2000 வச்சு அன்னையிலேருந்து இன்றைக்கி 24 வருஷம் 25 வருஷமாக என்னோடய பயணம் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எத்தனை படைப்புகள் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க சார்? எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாடு டெல்லி இந்த மாதிரி உள் மாநிலங்களையாக இருக்கட்டும், வெளி மாநிலங்களையாக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கட்டும், உங்களுடைய ஓவியங்கள் வந்து நிறைய எக்ஸிபிஷனுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த படைப்புகள் கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் எப்படி இருக்குது சார் உங்களுக்கு வரவேற்பு? பாராட்டுகள் எப்போயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து அவனுக்கு சொத்து பணம் பொருளுங்கிறத காட்டிலும் அதற்கான மதிப்பு வந்து ரெகக்னைஸ் பண்ணும் பொழுது தான் அவங்க வந்து உயர்றாங்க, அடுத்த தளத்துக்கு அவங்களோட மூமெண்ட் இருக்குங்கிற விஷயம் வந்து நம்ம அதுதான் என்கரேஜ் பயங்கர இதுவாக இருக்கும், ஒரு உந்துதல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு நானும் என்னோட நண்பர் கிருபானந்தன் சொல்லிட்டு 2 men ஷோ இப்போ ஒரு 2 years 3 years அப்படி இது பண்ணால் கூட நாங்கள் வந்து ஷோ வச்சுருவோம். எங்கள் எல்கே தான் ஒரு பிரதான இடமா நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது. அந்த மாதிரி இப்போ சென்னையில் இருக்கிற முக்கியமான கேலரியில் எல்லாமே என்னோடய படைப்புகள் இருக்குது. அப்புறம் ராஜா சார்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டுடியோவை இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கோடம்பாக்கத்தில். இவ்வளோ படைப்புகள் இருக்கு, நீங்கள் வந்து என் ஸ்டுடியோவை பயன்படுத்திக்கங்க. அவரும் மிகப்பெரிய ஓவியர், அவர் வந்து ப்ரொடியூசர் சினிமாலாம் இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மக்கள் நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்கங்கிறது சொல்ல வரேன். ஓகே, உங்களோட ட்ராவல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குங்கிறது. அந்த மாதிரி வரும்பொழுது நான் இப்போ பெங்களூரு டெல்லியில் கிட்டத்தட்ட ஈசல் ஆர்ட் கேலரின்னு சொல்லிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு என்னோடய படைப்புகளில் ஒரு 70லேருந்து 80 படைப்புகள் அங்கே இருக்குது. இப்படி ஹைதராபாடு இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா உள் மாநிலங்கள் தான். நம்மளோட சென்னை நகரம் மட்டும் இல்லாது பெரிய நகரங்கள் இந்தியாவை சுற்றிலும் என்னோடய ஷோலாம் போயிட்டுருக்கு. பெயிண்டிங் எல்லா கேலரிலையும் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அப்ராட்லேருந்து நிறைய கேள்விப்பட்டுங்க என்கிட்ட வந்து டைரெக்டாக பண்ணி கேட்குறதும் இருக்கும், நான் கொடுத்து ஒர்க் பண்ணி அது மாதிரி வந்து ஷோவில் வந்து வாங்கிட்டு போகிறோம். மக்களும் நிறையா ஜெர்மனில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது. அப்போ நமக்கு அந்த மாதிரியான ரெகக்னைசேஷன் வந்து எல்லாமே நம்ம படைப்புகளை வெளியில் கொண்டு போகுது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூலிமா நமக்காக அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய படைப்புகளுக்கு கிடைச்ச மறக்க முடியாத ஒரு பாராட்டு அப்படின்னா அது யாருக்கிட்டேருந்து வந்தது? எப்போ வந்து பாராட்டுங்கிறது எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பாராட்டும் பொழுது தான் அது மிகப்பெரிய அடுத்த ஒரு தளத்துக்கு போகும். அப்படி இருக்கும்போது கூட இருக்கிற என் குழந்தையாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், என் மனைவியாக இருக்கட்டும், என்னோடய மாணவர்களாக இருக்கட்டும், முதல்ல அவங்கள்கிட்டேருந்து நான் அந்த பாராட்டத்தில் வாங்கும்பொழுது தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட ஸ்டேட் அவார்டு வந்து சீனியர் கேட்டகரியில் வண்ணக்கலையில் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நுண்கலை குழுவில் வாங்கியிருக்கிறேன். சவுத் கல்ச்சரல் சென்டரில் ரீஜனல் லெவலில் கேம்ப் இதெல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய பெரிய அவார்டு தானே நமக்கான ரெகக்னேஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக உங்களுடைய மாணவி தான் நானாலும் உங்களுடைய படைப்புகளை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அதில் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா பெண்ணியம் சம்மந்தமாக நிறைய ஓவியங்கள் வரைவீங்க. ஸோ அதை பற்றி ஏன் உங்களுக்கு பெண்ணியம் சம்மந்தமாக நிறைய பண்ணணுன்ற தாட் எதனால் வந்தது சார்? இல்லை, பெண்கள் இல்லைன்னா இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, பெண்கள் எங்கள் அம்மா அப்படின்னு பாராட்டுவாங்க, என் மனைவி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு நாடாக இருந்தாலுமே வந்து அதோட கட்டமைப்பு வந்து பெண்களை சார்ந்து தான் இருக்குது. சும்மா தன்னிச்சையாக எதுவும் இயங்க முடியாது. அந்த சார்ந்து இருக்கும் பொழுது அவங்கள அந்த என்ன சொல்கிறது அடித்தளமும் அவங்கள தான், அழகியல் ரீதியாகவும் அவங்க தான். எல்லா விஷயத்துலையும் ஒருத்தவங்களோட ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்னோட அம்மா இருந்ததாங்க, இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க, இப்போ என் குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பெண்கள் வழிநடத்தக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபார்வர்டில் வந்துருப்போம், நான் முன்னாடி நிற்கலாம், ஆனால் என் பின்னாடி எவ்வளோ பெரிய இது. இப்போ நான் போகிறேன், ஒரு 10 நாள் தங்கணும், அங்கே போகணும், 1 வருஷம் இருக்கணும் அப்படின்னா கூட ஃப்ரான்ஸில் போய் 1 வருஷம் இருந்தேன், என் ஃபேமிலியை அது சென்னையில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும்பொழுது தான் என்னோடய படைப்புகளை நான் பண்ண முடியும். அப்படி தான் ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு பெண்களாக இருந்தாலும் இருக்கக்கூடாது. அப்போது பெண்களை மதிக்கிற சக்தி தான் வளரும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். அதனால அது உங்கள் பரதமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அந்த 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 ரிதம் அது வந்து
அந்த தாய்மைக்கிட்டேருந்து அந்த ஒரு ரிதம்த்தை எப்படி எக்ஸ்போஸ் நான் எடுத்துகிட்டு போகணுங்கிற ட்ராவல் தான் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சிட்டிஸ்கேப்பு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். எல்லா மீடியத்தையும் பண்ணணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவியர்கள்னால் பெயிண்டிங் பண்ணுறேன்னா பெயிண்டிங் மட்டும் பண்ணு, ஸ்கல்ப்சர்னால் ஸ்கல்ப்சர் மட்டும் பண்ணுங்க, கலர்னு என்ன கலர், யாருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பேப்பர் இருக்குன்னா அந்த பேப்பரை கூட என்ன ஃபார்மில் பண்ணி அந்த பிரதிபலிப்பு நான் சந்தோஷப்பட்டால் தானே அப்புறம் நீங்கள் சந்தோஷப்பட முடியும். நீங்கள் சந்தோஷப்பட்டால் இன்னும் பேரானந்தம், அவ்வளோதானே. அப்போ இருக்கிற மீடியங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு, அந்த சப்ஜெக்ட் தான் உனக்கு, அதுக்கு இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் என்னோடய கலர் அந்த பெர்ஸ்பெக்டிவாக எப்படி போகணும். அது இல்லாமல் நான் வந்து கும்போணத்தில் படிச்சிருந்தாலும் சென்னை ஓவிய கல்லூரியில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணாங்க. அப்போ மாணவர்களுக்கு அந்த நம்ம படித்த கல்லூரிகளில் போயிட்டு நாமளே வாத்தியாராக இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இன்னும் அதில் ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு வாத்தியாராக இருக்கிறது, ஆசிரியராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லிக் கொடுத்து அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அப்படி தானே வந்திருக்க நீ. எனக்கு லீசாவும் கூட என்னோடய மாணவி தான். புதுக்கோட்டையில் ஜேஜே காலேஜில் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க எல்லாமே சொல்லிட்டு. உங்களோட ட்ராவலும் இப்போ என்னோட பயணிக்கும் போது எனக்கு அதோட பேரானந்தம் தானே. ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ பெரிய ஓவியராக இருந்தாலும் கலர் சென்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ எல்லாருக்குமே கலர் சென்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. இப்போ ஒரு கலரிங்கை வந்து இந்த ஓவியத்துக்கு இந்த கலர் கொடுத்தா தான் நல்லா இருக்குன்றத எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க சார்? கலரு இப்போ அந்த கலரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாலே லைட்டிங் தான் நம்மளை வந்து அந்த பரிணாமத்தை உண்டு பண்ணும். அப்போ அந்த கலர்ஸ் சில பேருக்கு அந்த பிரைட் கலர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு கூலாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு ரெண்டும் மிக்ஸ்டபிளாக ஒரு மாதிரி இன்பிட்வீன் அந்த கலர்ஸை மோனோ டிண்டு, இந்த சிவியா டோன்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அது பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படிங்கிறது. எப்போது நீ கலருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ராயிங் ஸ்கில் வேணும். ஒரு என்ன பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் போகிறீங்க, அப்புறம் எப்படி பிரேக் பண்ணி அதை அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறீங்க, இல்லை மாடர்ன் தாட்டுக்கு போகிறீங்கன்னா கூட அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் நிறைய வேலைகளை பண்ணும். அப்போ அந்த கலரை எப்படி மேனேஜ் பண்ணணும், கலர் அதோட ரிதம் என்னங்கிறது தெரிஞ்சு, இல்லை பிரேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வேல்யூ தெரிஞ்சதுனாலே கலர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம். நான் வார்ம் கலர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அந்த ஏன்னா அந்த வார்ம் எனக்கு பிடிக்கும். வார்ம் கலரு அந்த ஃபயர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனாலே ஒரு பெண்ணியம் மறைஞ்சால் கூட அந்த 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 அவங்கள்ட்ட அந்த ஃபயர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த இது கொண்டு போவேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் மாறுபடும். கலர்ஸை வந்து இப்போ நான் வாட்டர் கலரை வச்சாலும் சரி, அது அக்ரலிக்கில் ஆயிலில் எதில் வச்சாலுமே வந்து வார்ம் கலருங்கிறது ஒரு டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அந்த இது. அப்போ கலர் வேல்யூ அந்த ரிதம் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் கலர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் உங்களுக்கு டெமோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டே அது எல்லா கலரையும் நம்ம இது பண்ண முடியும். அப்போ அந்த மைண்டு வித்து அந்த நமக்கு அந்த என்ன சொல்லுது, என்ன நம்ம பண்ண போகிறோங்கிறத. இப்போ இந்த காப்பி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே என்ன வந்திருக்கு இங்கே எடுத்தோம் அப்படிங்கிறது. நீங்கள் ஓன் க்ரியேஷன் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு அந்த கலர் எல்லாமே அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த பயணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலர்ஃபுல் லைஃப், கலர்ஃபுல் அந்த வாழ்க்கைங்கிறது வந்து அந்த கலரோடு மிக்ஸ் ஆகி போகிறப்ப வீட்டுக்கு அடாய்ச்சா கூட எல்லாமே பளிச்சு அடிச்சுக்கிறாங்க. இல்லை உள்ளே வந்து ஒரு கலரு, வெளியில் வந்து கலர், பார்க்குறவங்களை இன்ஸ்பயர் பண்ணணுங்கிற மாதிரி நமக்கு பிடிச்சதாலும் மற்றவங்களும் சேர்ந்து பண்ணுறோம் இல்லையா. இது வந்து அந்த படைப்புகளில் அந்த ரிதம் இருக்கும் பொழுது நல்லாயிருக்கும். அதான் கலரோட ட்ராவல். சில பேர் கலர் பிளைண்டாகவே இருப்பாங்க. கலர் இந்த கலர்னால் அந்த கலர்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்குலாம் நாட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கெல்லாம் முதல்ல ஐ டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவன் எதில் கடலில் போயிட்டு இருக்கிறான், அவன் எது என்ன வருதுன்னு தெரியாமல் கூட எதில் போய் முட்டிடக்கூடாது இல்லையா. அப்போ கலர் பிளைண்ட் வந்து சிவப்பா ரெட்டாக அது வேரியேஷன் தெரியணும். அப்போ அதை செக் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இருக்குது, சில பேருக்கு இருக்குது. அதெல்லாம் அது மாற்ற முடியாத ஒன்று. ஆனால் கலரோட ஜாய் பண்ணி நல்லா பண்ணி போகணும். அந்த இதுக்கு வந்து அது சொல்லவே முடியாது. அது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஓவியராக மட்டும் இல்லாமல் ஓவிய ஆசிரியராகவும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கீங்க. நிறைய மாணவர்கள் வந்து உங்கள்கிட்ட படிச்சிருப்பாங்க. உங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ண ஓவியத்தில் உங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் இன்றைக்கே என்னால் மறக்க முடியாது, அந்த பையனோட ஆர்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பணம் சம்பாதிக்கணும் தான். ஆனால் இது இந்த ஃபீல்டு இவ்வளோ நாளாக தான் இருக்க போகுதுங்கிற கால்குலேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியுது. ஒரு கலைஞனாக இருக்கக்கூடியவனுக்கு எவ்வளோ பெரிய இடர்பாடுகள்னால் அதிலேருந்து உனக்கு வருமானம் வராது அப்படிங்கிற ஒரு தப்பான கட்டமைப்பு உருவாகியிருக்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்னாலஜி இது உங்களுக்காக வந்திருக்குங்கிற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதோடு பயணிச்சிங்கன்னா இதை விட நல்ல வருமானம் ஈட்ட முடியும். கிரியேட்டர் இல்லைன்னா உலகத்தை வேறு மாதிரி கிரியேட் பண்ணவே முடியாது.